வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த மட்டன் பேட்டி பர்கர் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். அண்ட் இதுக்கு எடுக்கிற நேரமும் ரொம்ப குறைவு தான். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 500 கிராம் அளவு கொந்தின கறி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் மற்றும் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த ரெசிப்பியில் ட்ரை ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்கும் போது மனம் இன்னும் பிரமாதமாக இருக்கும். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் பேட்டியில் காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணிப்போம். நம்ம மட்டன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து பேட்டி ஷேப் பிடித்து அதை இந்த பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை பேட்டி ஷேப்புக்கு பிடிச்சாச்சு. எடுத்து பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனில் ப்ளேஸ் பண்ணும்போது ஃப்ளேம் நல்லா ஹையாக வச்சுக்கோங்க. இப்போது இதை டோட்டலாக நம்ம 15 to 16 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை மறுபக்கம் திருப்பி விடலாம். நம்ம பேட்டி ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து மறுபக்கம் திருப்பி விடலாம். திருப்பி விட்டதன் பிறகு குக்கான சைடில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம பேட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அண்ட் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பேட்டிஸும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பேட்டிஸையும் குக் பண்ணி அழகாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பன்னை டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு பன்னுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை டோஸ்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம பன் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இதே மாதிரி மீதமுள்ள பன்னையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பன்ஸும் ரெடியாக இருக்குது. அதே நேரத்தில் பேட்டிஸும் ரெடியாக இருக்குது. இது அழகாக பர்கராக அசம்பிள் பண்ணிவிடுவோம். அதுக்காக இங்கே பேஸில் கொஞ்சமாக ஐஸ்பர்க் லெட்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இது கிடைக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மாறாக உங்களுக்கு பிடித்த காய்கறி இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டிஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு க்ரௌனை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு சூப்பரான ஈஸியான பர்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஒரு ஈஸியான டேஸ்டியான மட்டன் பர்கர் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.